எந்த கட்சிக்காரர் எந்த எம்எல்ஏ போனாலும் சரி உடனடியா வாங்கி பார்த்துட்டு அது நியாயமா இருந்தால் அனைவருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றி வருகின்ற மூத்த தலைவர் வரிசையில் இருக்கின்றவர் அண்ணன் நேரு அவர்கள். முதலமைச்சர் பாராட்டு சான்றிதழ் வழங்கணும். இது மாதிரி மூத்த அமைச்சர் நல்லா செய்யறாரு. நாங்கெல்லாம் உங்களை முதலமைச்சர் எப்படி மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க உங்களை மதிக்கிறோம். மேட்டூர் அணை பாதுகாப்பு நலன் கருதி மேட்டூர் அணை மூடணும். மேட்டூர் அணைக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இந்தியாவில் பெரிய 2வது அணை அண்ணன் நேரு கூட மேல கார்ல போறதில்லை, மதிச்சு நடக்கிறாரு. மேட்டூர் பூங்காவை மூடிவிட்டு தூக்கலாம்பட்டியில் பூங்கா அமைத்து படகு சவாரி விடணும்னு சொல்லி சுற்றுலா அமைச்சர் கூட சொன்னேன். கட்சி வெற்றியை நன்மைகளை எதிர்கட்சியும் மற்ற கட்சி குறை சொல்லுவார்கள். எனக்கு அந்த வேலை இல்லை. இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக பயங்கர வீரமாக எந்த எதிர்பார்ப்பையும் தூக்கி நொறுக்கி எறிஞ்சி மாவட்ட செயலாளர் பணியில் இருக்கின்ற நம்ம அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கு வாழ்த்தை சொல்லி, நேரு அவர்கள் எந்த கட்சிக்காரர் எந்த எம்எல்ஏ போனாலும் சரி உடனடியா வாங்கி பார்த்துட்டு அது நியாயமா இருந்தால் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்கும் அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்கார், சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் அனைவருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றி வருகின்ற மூத்த தலைவர் வரிசையில் இருக்கின்றவர் அண்ணன் நேரு அவர்கள். அவரை நாங்கெல்லாம் பாராட்டுகிறோம். முதலமைச்சர் பாராட்டு சான்றிதழ் வழங்கணும். இது மாதிரி மூத்த அமைச்சர் நல்லா செய்யறாரு. நாங்கள் பேசுறோம், சட்டமன்றத்தில் பேசுவோம். அடுத்த மாசம் நம்ம மேட்டூருக்கு 1500 பட்டா இலவச பட்டா தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுல நம்ம சொன்ன வருவாய்த்துறை அமைச்சர் நம்ம கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம், 5000 பட்டா கொடுக்கணும், 1500 பத்தா 2000 பட்டா கொடுக்கணும்னு சொன்னோம். அதை நம்ம உள்ளூர் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாரு. ஏப்ரல் மாசம் அனுமதிக்கப்பட்ட யார் 10 வருஷத்துல வீடு கட்டிருக்காங்களோ இப்போ ஏப்ரல் மாசம் அடுத்த மாசம் மேட்டூருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுல அனுமதிக்கப்பட்ட நீ உடனே வந்து குறை சொல்லக்கூடாது. எம்எல்ஏ அமைச்சரையோ அரசியோ குறை சொல்லக்கூடாது. எங்கெங்க அனுமதிக்கப்பட்டது ஓடப்போர் மகளை பண்ணா கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு பட்டா கொடுக்கல, இது சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அரசு அனுமதிக்கப்பட்ட இடத்துல 10 ஆண்டுகளுக்கு மேல வீடு கட்டி குடியிருந்தா அது பட்டா தமிழ்நாடு அரசு ஏப்ரல் மாதத்திலிருந்து அனைவருக்கும் சேலம் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோட இந்த இடத்தில் நான் தெரிவித்த கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதுல ஒன்றியம் எம்எல்ஏ எம்பி என்று சொல்லி ஏழை மக்களுக்கு 1 பைசா வாங்காமல் பட்டா மேட்டூர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது வழங்குவாங்க, நம்ம அமைச்சர் உத்தரவிடுவார். 2வது, இந்த மேட்டூர் தருமல்ல இருந்து கழிவுநீர் வருது, அதை தடுக்கணும். அமைச்சர் அவர்கள் எங்களால் வாழ முடியல, தடுக்கணும். முதலமைச்சர்கிட்ட பேச போறோம். 2வது, வைகை ஆத்துல பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த கழிவுநீர் கொட்டக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கழிவுகளை மேட்டூர் ஆற்றில் கொட்டி துர்நாற்றம் ஏற்று நோய்வாய்ப்படுகிறது. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் மூத்த அமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவர்கள் உத்தரவு போட்டு ஒரு கழிவு கூட மேட்டூர் ஆற்றில் கொட்டாம வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கின்றேன். மேச்சேரியில ஒரு தொழில்பேட்டை அமைக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. அதையும் தாமதமா இருக்கிற அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டோம். நம்மளுடைய கோட்டையிலிருந்து ஒட்டனூர் 250 கோடி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேம்பாலம் அமைத்திருக்கிறார்கள். 250 கோடி அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் கோரிக்கை, எனது கோரிக்கை, பொறுப்பு அமைச்சர் அண்ணன் நேரு அண்ணனுடைய கோரிக்கை. அவரும் இந்த பாலத்தை கட்டம்பா என்னுடைய காலத்தில் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதை நான் நேற்று அவன் சட்டமன்றத்தில் நம்ம அண்ணன் ஏவா வேலை அவர்களே கேட்டேன். டிபிஆர் ரெடி ஆயிடுச்சு, அந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சேலத்திலிருந்து சேலங்கம் வழியா எந்த பஸ்ஸும் போகல. 5 கிலோமீட்டர் தள்ளி போகுது. சேலங்கம் வழியா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். மக்களும் 2 கிலோமீட்டர் செல்ல மாட்டாங்க. மூத்த அமைச்சர் கட்டாயம் அதை அந்த பஸ் வந்து அந்த பக்கம் உண்ணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேட்டூர் 2ஆக பிரிச்சு மேச்சேரியை தனி தாலுக்காவா அறிவிக்கணும். சென்ற ஆட்சியில் வந்து காளையாம்பட்டி கொண்டு போயிட்டாங்க.
1.5 லட்சம் பேர் மேச்சேரியில் இருக்காங்க. மூத்த அமைச்சர் அவர்கள் மேச்சேரியை தனி தாலுகாவா அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேச்சேரி காவல் நிலையத்தை 2ஆக பிரித்து புறக்காவல் நிலையம் அமைக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு பல்வேறு கோரிக்கை இருக்குது. நிறைய அமைச்சர் இப்பெல்லாம் பேசுறாங்க. இந்த மேட்டூர் மண்ணிற்கு 2 அமைச்சர் வந்திருக்காங்க. மேட்டூர் பூங்காவை மூடிவிட்டு தூக்கலாம்பட்டியில் பூங்கா அமைத்து படகு சவாரி விடணும்னு சொல்லி சுற்றுலா அமைச்சர்கிட்ட நான் கூட சொன்னேன். சுற்றுலா படகு சவாரி விடணும். பழைய அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொன்னாரு. சேல அமைச்சர் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அந்த அமைச்சர் மேட்டூர் அணை பாதுகாப்பு நலன் கருதி மேட்டூர் அணை மூடணும். மேட்டூர் அணைக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஏற்கனவே டேமுக்கு மேல கார் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்தியாவில் பெரிய 2வது அணை அண்ணன் நேரு கூட மேல கார்ல போறதில்லை, மதிச்சு நடக்கிறாரு என்பதை சொல்லி இந்த சுற்றுலா அமைச்சர் பாலமலைக்கு மலைவாழ் மக்களுக்கு ரோடு போடணும். பத்திரகாளி போட்டாச்சு. அண்ணன் தான் துவக்கி அண்ணன் பாலமலைக்கு 27 கோடிக்கு அவரும் கலெக்டர் தொடங்கி வச்சாங்க. இந்த பக்கம் பெரிய குளம் சொல்லி ஒண்ணு இருக்குது. அமைச்சர் நேரு அவர்கள் தான் 27 கோடிக்கு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. தொடங்கி வச்சோம் பெரிய குளம் சொல்லி அந்த இடத்துல ரோடு போடணும்னு சொல்லி அன்போடு கேட்டு, நீங்க எல்லாம் சேலம் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இல்லைன்னு கை வைக்கலாம் நினைச்சு போடாதீங்க. கையை விரிச்சுட்டு போகலாம் நினைக்க. மூத்த அமைச்சர் நீங்க. உங்களுக்கு மேட்டூர் நகராட்சி இருக்குது, வேர்க்கல் புதூர், பிஎன்பட்டி, கொளத்தூர், மேச்சேரி 4 பேராட்சி இருக்குது. கிட்டத்தட்ட உங்க கண்ட்ரோல்ல 1.5 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. ஆக நாங்கெல்லாம் உங்களை முதலமைச்சர் எப்படி மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை மதிக்கிறோம். நீங்கள் செய்வீர்கள். எங்க ஊருக்கு தனி கவனம் செலுத்து. 2வது, ஏற்கனவே அமைச்சர் அவர்களே இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சு பொழைச்சாங்க. நீங்க கட்டுமான பணி இருக்கும்போது கடைக்காரர் காலி பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு கடையை 10% உயர்த்தி எங்க மக்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாம யாருக்கு கடை வச்சு பொழைச்சாங்களோ அவர்களுக்கு நீங்கள் தாய் உள்ளத்தோடு கடையை ஒதுக்க வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் உங்களையும் முதலமைச்சரையும் நான் கேட்டுக்கொண்டு, மேட்டூர் வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் என் மூத்த அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களையும் பொறுமையாக இருந்து முதலமைச்சர் இளையத்தில் நீங்காத இடம் பிடிச்ச அமைச்சராகி பெரிய மாவட்டத்திற்கு சுற்றுலா அமைச்சரான நம்மளுடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக பயங்கர வீரமாக எந்த எதிர்பார்ப்பையும் தூக்கி நொறுக்கி எறிஞ்சி மாவட்ட செயலாளர் பணியில் இருக்கின்ற நம்ம அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கு வாழ்த்தை சொல்லி, நம்மளுடைய தருமபுரி எம்பி மரியாதைக்குரிய அருமை சகோதரன் மணி அவர்கள் கள்ளக்குறிச்சி எம்பி வந்திருக்கிறார். அவரும் நல்ல பாருங்க, இப்படியாதான் எங்களை பேசுறாரு. சொந்தக்காரர் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சொந்தக்காரர் நம்ம கள்ளக்குறிச்சி எம்பி வந்திருக்காரு பாருங்க. நம்ம ஊருக்கு கள்ளக்குறிச்சி எம்பி வந்திருக்காரு. கும்பிடுங்க. அவரும் திமுக எம்பி. ஆக அனைவரும் மேட்டூர் மக்களை மதித்து வந்திருக்கின்றார்கள். 2 நிமிஷம் தான் பேசுன்னு சொன்னாங்க. மேட்டூர் எம்எல்ஏ அனைவராலும் பாராட்டப்பட்டவன். உங்களுக்கு நான் ஏதாவது வார்த்தை சொல்லணும், கேட்கணும். இவங்களுக்கு செய்யக்கூடிய தகுதி இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள். நான் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றேன். அதான் இந்த மாதிரி கேட்டு இருக்கின்றேன். ஆக கட்சி வெற்றியை நன்மைகளை எதிர்கட்சியும் மற்ற கட்சி குறை சொல்லுவார்கள். எனக்கு அந்த வேலை இல்லை. இவர்கள் கூட நான் கூட துணை இருந்து என்னோட தொகுதிக்கு என் மக்களுக்கு வாங்க வேண்டிய பணத்தை வாங்கி உங்களுக்கு செய்யக்கூடியவேன். அவர்களோடு உடன் இருந்து இந்த மக்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவர்களை பாராட்டி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.